கிறிஸ்துக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, மறுபடியுமாக அவருடைய திருப்பாதண்டையிலே அமர்ந்து அவருடைய வார்த்தைகளுக்காக காத்திருக்கக்கூடிய பெரும் பாக்கியத்தை தேவன் நமக்கு பாராட்டி இருப்பதற்காக நான் தேவனை ஸ்தோத்திருக்கின்றேன். இந்த நாளின் தியானம் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு நம்முடைய சிரங்களை தாழ்த்தி தூய ஆவியானவர் நம்மில் இடைப்படுவதற்கு, நம்முடைய மனங்களை திறந்து நம்மோடு பேசுவதற்கு சற்று நேரம் ஜெபத்தில் தரித்திருப்போம். எங்களை அன்பாய் நேசித்து வழிநடத்தும் பரிசுத்தமிக்க பரமபிதாவே, உம்முடைய தூய நாமம் என்னாலும் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் தேவரீர் தம்முடைய திரு பாதத்தண்டையிலே நாங்கள் அமர்ந்து கற்க இருக்கக்கூடிய தேவரீர் தம்முடைய வேதத்தின் பகுதியை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தரும்படியாக உடைய திரு பாதத்தில் தேவரீர் எங்களை நாங்கள் சமர்ப்பிக்கின்றோம். ஆவியார் தாமே எங்களில் இடைப்பட்டு நாங்கள் கற்க வேண்டும் என்று நீர் ஆசிக்கக்கூடிய அந்த சத்தியத்தை எங்களுடைய மனக்கதவுகளில் எழுத எங்கள் அன்பின் தெய்வம் இரக்கம் பாராட்டியறலும். ஆங்காங்கு பல்வேறு இடங்களிலிருந்து கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய அன்பான தேவரீர் தமது பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்தரலும். உங்களுடைய வருகைக்கு முன்பதாக நாங்கள் எங்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டவர்களாக அநேகரை ஆயத்தப்படுத்தின பெருமிதத்தோடு உடைய திரு சமூகம் வந்து நாங்கள் சேர எங்கள் அன்பின் தெய்வம் எங்களுக்கு தயவு செய்யுமாறு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கின்ற எங்கள் அன்பின் பரிசுத்தமிக்க பரமபிதாவே, ஆமென். வேதத்தில் புதிய ஏற்பாட்டில் காணக்கூடிய 4 நற்செய்தி நூல்களில் லூக்காவின் புத்தகம் ஒரு விசேஷமான ஒரு வேத பகுதி, ஒரு வித்தியாசமான புத்தகம் ஆகும். இந்த புத்தகத்தில் ஆசிரியராகிய லூக்கா ஓர் ஜென்டைல் ஃப்ரெண்ட்லி, புறஜாதிகளை நேசிக்கக்கூடியவர் என்று பெயர் பெற்றவர். ஆனால் அவரது எழுத்துக்கள், அவரது புத்தகத்தில் கிறிஸ்துவை அதிகமாக ஒரு யூதர் என்றும் அந்த யூத பாரம்பரியத்தை அதிக அளவில் உயர்த்தி பிடிப்பவர் என்றும் நாம் பார்க்க முடியும். He embraces his Jewishness and he is from Jewish stock. அவர் யூதர் என்றும் யூத பாரம்பரியத்தை இறுக பற்றிக் கொண்டிருப்பவர் என்றும் பலரால் அவர் பேசப்பட்டார். தேவனுக்கு பிரியமானவர்களே, அதற்கு ஆதாரமாக அவர்கள் லூக்காவின் புத்தகம் 1வது அதிகாரம் 2வது அதிகாரத்தில் கிறிஸ்துவனுடைய விருத்த சேதனத்தை குறித்தும் ஆலய வழிமுறைகளை குறித்தும் அவர் அதிக நாட்டம் உள்ளவராக இருந்தார் என்று அந்த 2 அதிகாரங்களிலும் நம்மால் காண முடியும். 4வது அதிகாரத்தில் அவர் தன்னுடைய முதலாவது பிரசங்கத்தையே அவரது பிறந்த ஊராகிய தான் நேசிக்கக்கூடிய இடத்துல அவர் செய்தார் என்பதையும் நாம் கவனிக்க முடியும். His preaching on Sabbath thoroughly showed that he is a Jew and he is a Jewish stock. யூதர் என்பதையும் யூத பாரம்பரியத்தை அதிகமாக நேசிக்கக்கூடியவர் என்பதையும் இந்த வேதத்தின் பகுதி நன்றாக நமக்கு சொல்லக்கூடும். ஆனால் லூக்காவின் புத்தகம் 9வது அதிகாரம் வசனம் 51, Jesus sets his face to go to Jerusalem at the dragging of his long cruciform journey. அந்த வசனம் என்ன சொல்லுகிறது? பின்பு அவர் எடுத்துக் கொள்ளப்படும் நாட்கள் வரும் பொழுது அவர் எருசலேமிற்கு போக தமது முகத்தை எருசலேம் பக்கமாக அவர் திருப்பினார். வசனம்
வசனம் 52 என்ன சொல்லுகிறது? தமக்கு முன்பதாக தூதர்களை அவர் அங்கு அனுப்பி அவர்கள் போய் அவருக்கு இடத்தை ஆயத்தம் பண்ணும்படியாக, அவர் வருவதற்கு முன்பதாக அவர் வரக்கூடிய இடத்தை ஆயத்தம் பண்ணும்படியாக அவர்கள் எங்கு சென்றார்கள்? சமாரியருடைய ஒரு கிராமத்திற்குள்ளாக அவர்கள் சென்றார்கள். புறஜாதிகளுக்கு ரட்சிப்பு என்ற கிறிஸ்துவின் தாக்கத்தை இப்பொழுது லூக்கா பேசுகின்றான். கிறிஸ்துவினுடைய தாக்கம் அதுவல்ல என்பதை ஆணித்தரமாக சொல்லுவதற்கு அவன் என்ன செய்கின்றான்? இந்த 9வது அதிகாரத்தில் அவர் என்ன செய்தார்? எருசலேம் முகமாக தன்னுடைய பயண முகத்தை திருப்பி ஆட்களை அனுப்பி, ஆட்களை எங்கு அனுப்பி? சமாரியார், அதிகமாக புறஜாதிகள் வசிக்கக்கூடிய அந்த இடத்திற்கு அவர் அனுப்பி அவர் அங்கு செல்வதற்கான ஆயத்தங்களை செய்யும்படியாக அவர் செய்கின்றார். இது என்ன சொல்லுகின்றது? இஸ் ஜென்டைல் ஃப்ரீ, ஜென்டைல் ஃப்ரெண்ட்லி என்பதை இந்த வேத பகுதி சொல்லுகின்றது. He likes to work among Gentiles. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை புறஜாதிகளை நேசிக்கக்கூடிய ஒருவராக இங்கு லூக்கா படம் பிடித்து காட்டுகின்றான். லூக்காவின் புத்தகம் 13வது அதிகாரத்தில் ஓய்வு நாளை குறித்தும் அதன் கடினமான பின்பற்ற வேண்டிய ஆசரிப்பு முறையை குறித்தும் பேசி அதில் அவரை குற்றப்படுத்தும்படியாக வகை தேடிய அனுபவத்தை குறித்து இந்த வேதத்தின் பகுதி லூக்காவின் புத்தகம் 13வது அதிகாரம் பேசுகின்றது. கிறிஸ்து ஒரு யூதர், அவர் யூத பாரம்பரியத்தை உயர்த்தி பிடிப்பவர். விருத்த சேதனம், வழிமுறைகள், ஓய்வு நாள் மற்றும் பழைய ஏற்பாட்டின் பண்டிகைகள் இவைகளை கடுமையாக பின்பற்றக்கூடியவர் என்று துவங்கிய இந்த லூக்கா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மனதில் ஆழத்தில் இருக்கக்கூடிய அவருடைய விருப்பத்தை இப்பொழுது 9வது அதிகாரத்தில் தெரிவிக்கின்றார். அது என்னவென்றால், he likes to do his evangelism among Gentiles. இந்த புறஜாதிகளை நேசிக்கக்கூடிய அவருடைய உள்ளார்ந்த விருப்பத்தை இப்போது படம் பிடித்து காட்டுகின்றான். கிறிஸ்துவின் உண்மையான நிலைப்பாடு என்ன என்பதை இந்த 13வது அதிகாரத்தில் நாம் காண்கின்றோம். கிறிஸ்து தன்னுடைய வழக்கத்தின்படியே இந்த 13வது அதிகாரம் லூக்காவின் புத்தகம் இவ்வாறாக தொடங்குகின்றது. கிறிஸ்து தன்னுடைய வழக்கத்தின்படியே ஓய்வு நாளில் பிரசங்கம் பண்ணும்படியாக, in order to preach, அவர் என்ன செய்கின்றார்? தேவாலயத்திற்குள் செல்லுகின்றார். ஜெப ஆலயங்களுக்கு செல்வது அவருக்கு வழக்கமாக இருந்தபடியினால் அங்கு அவர் செல்லுகின்றார். லூக்காவின் புத்தகம் 13வது அதிகாரம் 10வது வசனம் என்ன சொல்கிறது? அவர் அப்படி ஒரு ஓய்வு நாளில் போதகம் பண்ணிக்கொண்டு இருக்கும் பொழுது 18 வருடமாய் பலவீனப்படுத்தக்கூடிய ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கு இருந்தாள். அவளுடைய கண்டிஷன் எப்படி இருந்துச்சு? அவள் எவ்வளவு அளவிலும் நிமிரக்கூடாதபடி அவர்களிடத்தில் ஓர் கூன் காணப்பட்டது. அவளுக்கு பலவீனப்படுத்தக்கூடிய ஆவி இருந்தது. அந்த ஆவி எவ்வளவும் அவள் நிமிரக்கூடாத முறையில் அவளை கூனியாக ஆக்கி போட்டிருந்தது. எவ்வளவு நாட்களாக? 18 வருடங்களாக. சத்ருவாகிய சாத்தான் அவளை 18 வருடங்களாக பலவீனப்படுத்தி அவளை நிமிர்ந்து பார்க்க கூட முடியாத நிலையில் வைத்திருந்தாள். அவளது பலவீனம் அவளது முதுகு எலும்பை தாக்கி குறுக்கி அவளை கூனியாக்கி போட்டது. அவள் அமர்ந்து அந்த இருந்த இடம் ஜெபாலயம்.
அவள் எவ்வளவு நாட்கள் அங்கு வந்து சென்று கொண்டிருந்தாள் என்ற எந்த பதிவும் வேதத்தில் காணப்படவில்லை. ஒருவேளை அவள் விளைவிடப்பட்ட நாள் துவங்கியே அவளது ஆலயத்திற்குள்ளாக வந்து சென்றிருக்கக்கூடும். எத்தனை வருடங்கள் அது அப்படி இருந்தது என்று தெரியாவிட்டாலும், தேவனுக்கு பிரியமானவர்களே, அவள் குறைந்தபட்சம் அவள் பலவிடப்பட்ட நாள் முதற்கொண்டு 18 வருடங்கள் அவள் வந்து சென்றிருக்கக்கூடும். அத்தனை வருடங்களும் தேவனுக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை யாரும் அவளை என்ன செய்யவில்லை, அந்த பாடுகளில் இருந்து விடுவிக்கக்கூடிய நிலையில் அவளை உற்றுக்கூட பார்க்கவில்லை. அவள் மீது பாரம் கொள்ளவில்லை. 18 வருடங்களாக அவளது நிலை எப்படி இருந்தது? பூமியை மாத்திரமே அவள் பார்த்துக் கொண்டிருந்தாள். She was not able to stand straight. பரத்தை நோக்கி அவளால் பார்க்க முடியவில்லை. அவளது விலகிலும் கிறிஸ்துவின் கண்கள் படும் வரைக்கும் 18 வருடங்களாக விடுவிப்பாரற்று காணப்பட்டது. இந்த வேத பகுதியை பலரும் என்ன சொல்வார்கள்? மிரக்கிள் ஸ்டோரி என்று சொல்வார்கள். அற்புத அடையாள ஒரு அனுபவம் என்று சொல்லுவார்கள். இது ஒரு அற்புத அடையாளம் செய்யக்கூடியதாக இருக்கக்கூடிய வேத பகுதி அல்ல. Because Christ never made his miracle there. இது மிரக்கிள் ஸ்டோரி அல்ல. கிறிஸ்து அங்கு எந்த விதமான அற்புத அடையாளமும் செய்து அவளை என்ன செய்யவில்லை? நிமிரச் செய்யவில்லை. அவளை தொட்டோ அவளிடத்தில் அவனுடைய முதுகில் அவர் ஏதோ ஒரு சாந்தை பூசியோ, நீ போய் ஏதோ ஒரு குளத்தில் மூழ்கு என்று சொல்லியோ ஒன்றும் செய்யவில்லை. அந்த அதிகாரத்தின் 12வது வசனம் என்ன சொல்கிறது? கிறிஸ்து அவளை தம்மிடமாக அழைத்து, ஸ்திரீயே, நீ உன் விலகினத்தில் இருந்து விடுவிக்கப்பட்டாய். He is only pronouncing as to what had happened to her. என்ன நடந்தது என்பதை மாத்திரம் அவளிடத்தில் அவர் சொன்னார். He only pronounced. And so it is a pronouncement story. பிரகடனப்படுத்தக்கூடிய ஒரு அனுபவம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒரு அற்புதத்தை செய்தார் என்ற அனுபவம் அல்ல. It is not miracle story. It is the pronouncement story. அவர் தன் குணமாக்கும் வல்லமையை உபயோகித்து எந்த ஒரு அற்புதத்தையும் செய்யவில்லை. அவர் என்ன சொன்னாரு? நீ விடுதலையாக்கப்பட்டாய் என்று மாத்திரம் சொன்னார். He was only pronouncing her condition, her healed condition. What is a real problem? அவருடைய பிரச்சனை தான் என்ன? அவள் எந்த வியாதியினால் பீடிக்கப்பட்டு பலகீனமாக இருந்தாள் என்று வேதம் சொல்லவில்லை. பலகீனத்தின் ஆவி அவளிடத்தில் இருந்தது என்று மாத்திரம் சொல்லுகிறது. அது எதனால் ஏற்பட்டது என்று வேதம் கூறவில்லை. அது ஆவிக்குரிய பலகீனமா, அவனுடைய சரீரத்திற்கு அடுத்த பலகீனமா? தேவனுக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த ரெண்டும் சேர்ந்து அவளை பலகீனப்படுத்தியதா? ஆவிக்குரிய நிலையில், சரீரத்திற்குரிய நிலையில் ஏதோ ஒன்றினால் அவள் பாதிக்கப்பட்டு இப்பொழுது பலகீனப்பட்டு இருக்கின்றாளா என்பதை குறித்தும் வேதம் பேசவில்லை. ஒருவேளை அது சரீர பிரகாரமான பலகீனமாக இருந்திருந்தால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவளுக்கு ஒரு அற்புதத்தை செய்து அவளை விடுதலை செய்திருப்பார். அவர் எப்பொழுதும் செய்வது போன்று அவளை விடுதலை செய்திருப்பார். ஆனால் அது போன்ற வியாதிக்கடுத்த பலகீனம் அல்ல. அசுத்த ஆவியினால்
ஒருவேளை அவள் நேரடியாக தாக்கப்பட்டிருந்தால், பலவீனமாகவும் அந்த நிலையில் அவள் விழுந்தாள் என்பதற்கான சான்றும் அங்கு காணப்படவில்லை. காரணம், அவள் ஜெப ஆலயத்திற்கு வந்து போய்க் கொண்டிருந்தாள். Where there is a presence of Jesus, where is the presence of God, evil spirit cannot be there. It cannot enter there. அவளை யாரும் பிசாசு பிடியிலிருந்து அவள் காக்கப்பட வேண்டும் என்பதற்காக அங்கு ஆலயத்திற்கு கொண்டு வரவில்லை. அவளாக அவள் எத்தனை வருடங்கள் வந்தாள் என்று தெரியவில்லை. அத்தனை வருடங்களும் அவளாக அவள் வந்து சென்று கொண்டிருந்தாள். அவளுக்கு இருந்தது ஆவிக்குரிய நிலையில் பலகீனம். The spiritual லைஃப்ல காணப்பட்ட பலகீனம். அதை போக்கவே அவள் என்ன செய்தார்? ஆலயத்திற்கு வந்து சென்று கொண்டிருந்தாள். அசுத்த ஆவியினால் ஒருவேளை அவள் கட்டப்பட்டிருந்திருப்பாள் என்றால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை கண்ட மாத்திரத்தில் தானே எப்பொழுது வந்து ஆவிகள் மிரண்டுவது போன்று அங்கு மிரண்டிருப்பாள். அப்படி அங்கு நடைபெறவில்லை. 18 வருடங்களாக பலகீனப்பட்டவளாக இருந்தால், அந்த பலகீனம் 18 வருடமாக அவளை கொஞ்சம் கொஞ்சமாக நிமிர்ந்து நின்று கொண்டிருந்த அவளை கொஞ்சம் கொஞ்சமாக கூனியாக பலகீனப்படுத்தி போட்டது. எதுவரைக்கும்? until she met with Jesus. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அவள் காணும் வரைக்கும். அது எப்படி வந்திருந்தாலும் அந்த பலகீனம் அது அவரால் மாத்திரமே குணப்படுத்த முடியும் என்ற சின்னமான நம்பிக்கை அநேகருக்கு இருந்தபடியினால் அந்த விசுவாசத்தை அடிப்படையாக கொண்டவளாக அவள் ஆலயத்திற்கு வந்தாள். ஒருவேளை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வந்திருக்கும் பொழுது அவளுடைய வருகையினுடைய காரணம் இதுவாக இருந்திருக்க கூடும். What complicated the conflict? எது ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த பிரச்சனையை அதிகப்படுத்தியது? வசனம் 14, லூக்காவின் புத்தகம் 13வது அதிகாரம் வசனம் 14 என்ன சொல்லுகின்றது? இயேசு ஓய்வு நாளிலே சொஸ்தமாக்கினார் என்று ஜெப ஆலய தலைவன் கோபம் அடைந்து, இந்த நிகழ்வை ஓய்வு நாளில் செய்யப்பட்ட குற்றச் செயலாக, விதி மீறலாக அவன் என்ன செய்தான்? கண்டான். They tried to attack Jesus indirectly by pointing out that the healing was work. அவர் அந்த ஆலயத்தில் செய்த அந்த சொஸ்தமானது வேலை செய்வதற்கு சமம் என்று அவர்கள் நினைத்தார்கள். இன்னொன்று, அந்த சொஸ்தமாக்குதலை ஒரு வேலை என்று அவர்கள் நினைத்தது மாத்திரமல்ல, அந்த சொஸ்தத்தை ஓய்வு நாளில், அந்த வேலையை ஓய்வு நாளில் அவர் செய்தார். 2 காரியங்கள் அவளுக்கு அவர் செய்த தவறாக காட்டியது. ஒன்று, சொஸ்தப்படுத்துதலை வேலையாக அவர்கள் பார்த்தார்கள். 2வது, அந்த வேலையை அவர் ஓய்வு நாளில் செய்தார். ஓய்வு நாளுக்கும் ஆண்டவராக நான் இருக்கின்றேன் என்ற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய கடைசி மூச்சு வரைக்கும், தான் மரித்த பிறகும் கூட ஓய்வு நாளை உயர்த்தி பிடித்த, வெள்ளிக்கிழமை மரித்து சனிக்கிழமை ஓய்ந்திருந்து ஞாயிற்றுக்கிழமை அவர் உயிர்த்தெழுந்தார். தன்னுடைய மரணத்திலும் ஓய்வு நாளை உயர்த்தி பிடித்த, ஓய்வு நாளுக்கும் ஆண்டவராக இருக்கின்ற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எப்படி ஓய்வு நாளை மீறுவார்? அந்த குறிப்பிட்ட ஓய்வு நாளிலே அவர்
அவர் அவளை சொஸ்தப்படுத்தினாரா? வேதத்தை நன்றாக தியானித்து பார்த்தீர்கள் என்றால், ஜெபத்தோடு நீங்கள் தியானித்து பார்ப்பீர்கள் என்றால், அங்கு வேதம் நமக்கு சொல்லக்கூடிய ஆதாரம் என்னவென்றால், இல்லை, he never performed any miracle there. ஆனால் அவள் சுஸ்தமானாள். How? 18 வருடங்களாக பலகீனப்பட்ட அந்த கூனாக இருந்த ஸ்திரீ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வந்த அந்த நாளில் குணப்பட்டாள். ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அங்கு எந்த அற்புதத்தையும் செய்யவில்லை. He never violated the principles of observance of Sabbath. கிறிஸ்து எப்பொழுது போல அன்றைய தினமும் ஆலயத்திற்கு வந்தார். This is what happened there. எப்பொழுது போல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஆலயத்திற்குள் வந்தார். வந்த மாத்திரத்தில் தானே அவர் போதிக்க ஆரம்பித்தார். சத்தியத்தை எடுத்து பகர ஆரம்பித்தார். அவர் எப்பொழுதும் செய்யக்கூடிய அற்புத அடையாளங்களை அன்றைய நாளில் செய்யவில்லை. எப்பொழுதும் அவர் அற்புத அடையாளங்களை செய்வார் என்றால் அவர் என்ன செய்வார்? குருடனுக்கு கண்களிலே கையை வைத்து ஜெபிப்பார். இன் ஆக்ஷன். தேவைப்பட்டால் மண்ணிலே தன்னுடைய உமிழ்நீரை உமிழ்ந்து அதில் சேருண்டாக்கி அதை பூசுவார், தொடுவார், எழுந்து நட என்று அவர்களை பணிக்க செய்வார், அவர்களை வேலை செய்யும்படியாக செய்வார். நீ போய் குளத்திலே கழுவு என்று ஒரு வேலையையும் அவர்களுக்கு கொடுப்பார். யூ டூ தட். இவை எதையுமே அவர் அங்கு செய்யவில்லை. அவர் செய்தது எல்லாம் ஒன்றே ஒன்று. இந்த வேதத்தை தியானத்தோடு அந்த பகுதியை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் அந்த வேத பகுதி சொல்லக்கூடியது, அவர் என்ன செய்யவில்லை? மேற்கூறிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அற்புத அடையாளங்கள் செய்யும் பொழுது செய்யக்கூடிய எதையுமே அவர் செய்யவில்லை. அப்படி என்றால் அவர் என்னத்தான் அந்த நாளில் செய்தார்? அவர் செய்தது ஒன்றே ஒன்றுதான். எப்பொழுதும் போல் ஆலயத்தில் வந்தால் போதகப்படுவார். அந்த போதகத்தை அவர் பண்ணினார். அவர் தான் பருகக்கூடிய அந்த சொஸ்தத்தை தன்னுடைய எந்த நடக்கையின் மூலமும் அவர் செய்யவில்லை. He was only preaching and she was hearing from where she was. There was no direct contact with each other. He never addressed her too. His preaching was so common to everybody. எல்லோருக்கும் எப்பொழுதும் பேசுவது ஒன்று. தன்னுடைய சத்தியத்தை அவர் பகிர்ந்து கொண்டிருந்தார். அதை தூரத்தில் இருந்து அவர் கேட்டுக் கொண்டிருந்தால் அவளும் அவரை காணவில்லை, காண முடியவில்லை. ஏனென்றால் அவருடைய கூன் அவரை காண முடியாமல் செய்து கொண்டிருந்தது. இவரும் அவளை பார்க்கவில்லை. There was no direct contact between each other. But still she was healed. அவரிடமாக இருந்து வெளிப்பட்ட வார்த்தைகள், அவருடைய போதனையில் அடங்கி இருந்த சத்தியம், அந்த சத்தியம் என்ன செஞ்சு அவளை சென்று சேர்ந்து அவளை தொட்டது. எப்படியாக பெரும்பாலுள்ள ஸ்திரீ அவ்வளவு கூட்டத்தின் மத்தியில் அவருடைய சமூகத்திற்கு முன்பதாக தான் முழங்காலிட்டு தன்னுடைய பாவங்களை அறிக்கை செய்து அவருடைய வார்த்தையில் இருந்து வெளிவரக்கூடிய பாவ மன்னிப்பை பெரும்படியாக ஆசித்து அதை அவளால் செய்ய முடியவில்லை என்ற நிலையில அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாலோ அதே போன்று அவளை சுகப்படுத்திய
வல்லமை, அந்த பெரும்பாடு உள்ள ஸ்திரீயை சுகப்படுத்திய அந்த வல்லமை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறியாமல் அவரிடமாக புறப்பட்டு சென்று அவளிடத்திற்கு சென்று அவளை சுகப்படுத்தியது. அதே போன்றுதான் இங்கு நடந்த சொஸ்தமம். அவர் பிரசங்கித்துக் கொண்டிருக்கும் பொழுது அவள் இங்கு சுகம் பெற்றாள். எதை குறித்து அவர் பேசினார் என்று நமக்கு தெரியாது. ஆனால் அவர் பேசிய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் அவளுடைய இருதயத்தில் ஆணிப்பாயும்படியாக சென்றது. அவளை தொட்டது. அவள் சுகம் பெற்றாள். அந்த பிரசங்கத்திற்கு அவ்வளவு தூரத்திற்கு வலிமை இருந்தது. What is effective preaching? The effective preaching should reach people who are far away, who are in need of things. யாருக்கு எது அவசியமோ அவர்கள் எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் அவர்களை சென்றடையக்கூடிய வலிமை போதனையில் இருக்க வேண்டும். அந்த வலிமை, அந்த வல்லமை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய போதனையிலே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த பிரசங்கத்தில் காணப்பட்டது. கிறிஸ்து அந்த வசனம் என்ன சொல்லுகிறது? 12வது வசனம், அவளை அழைத்து தன்னுடைய சமூகத்தில் அந்த ஸ்திரீயை அவர் அழைத்தார். எப்பொழுது? அந்த பிரசங்கம் முடிந்த பிறகு. எப்பொழுது? அவள் தன்னுடைய கூடில் இருந்து நிமிர்ந்த பிறகு. அதுவரைக்கும் கர்த்தர் இயேசு கிறிஸ்து அவளோடு நேரடி தொடர்பு கொள்ளவில்லை. வேதத்தின் பகுதி என்ன சொல்லுகின்றது? தேவனுக்கு பிரியமானவர்களே, அவர் தன்னுடைய பிரசங்கத்தை முடித்த பிறகு எல்லாரையும் அவர் சந்தித்துக் கொண்டிருக்கும் பொழுது அந்த ஸ்திரியை மாத்திரம் என்ன செய்தார்? அழைத்தார். இப்பொழுது அவளிடத்தில் என்ன சம்பவித்தது என்று கூறினார். ஸ்திரியே, நீ விடுவிக்கப்பட்டாய். உன்னை பாடுபடுத்திக் கொண்டிருந்த 18 வருஷமாக உன்னில் இருந்த அந்த பலவீனத்தின் ஆவி உன்னை விட்டு நீங்கியது. அங்கு அவள் விடுவிக்கப்பட்ட செய்தியைத்தான் அவர் கூறினார். He did nothing as he used to do a miracle. அவளை அவரிடமாக அழைத்து, ஸ்திரியே, நீ என்ன செஞ்சார்? உன்னுடைய பாடுகளில் இருந்து விடுவிக்கப்பட்டு விட்டாய். He just informed her that she was delivered from the weakening spirit. அவர் தன்னுடைய போதகத்தால் அவள் பெற்ற சுகத்தை அவளுக்கு அறிவித்தார். அப்படி என்றால் அவள் எப்பொழுது சுகம் பெற்றாள்? தேவனுக்கு பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவள் மீது கரத்தை வைத்தோ, பூசியோ, அல்லது இதை செய் அதை செய் என்று சொல்லியோ அந்த அற்புதத்தின் மூலமாக அவருக்கு என்ன செய்யவில்லை? சுகத்தை கொடுக்கவில்லை. Christ did nothing there, but the word of God which came out from him, அவரிலிருந்து வெளிப்பட்ட தேவனுடைய வார்த்தையானது வல்லமை உள்ளதாக இருந்ததால் அந்த வல்லமை புறப்பட்டு அவளை குணப்படுத்தியது. குணமடைந்த அவள் அவருடைய சமூகத்தில் இருக்கும்போது, நீ குணப்படுத்தப்பட்டு விட்டாய் என்று மாத்திரம் அவர் சொன்னார். ஓய்வு நாளில் கிறிஸ்துவின் போதகத்தினால், அவருடைய வார்த்தைகளினால் பெற்ற விடுதலையை அறிந்து அவள் தேவனை மகிமைப்படுத்தினாள். இதுதான் அங்கு சம்பவித்தது. ஆனால் இந்த ஆலய தலைவர் என்ன செஞ்சா? அதை ஒரு வேலையாக, he considered that kind of a crisis action as the work. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அன்றைக்கு அவர் போதகத்தின் மூலமாக தானாக விடுதலை பெற்ற ஒரு ஸ்திரீயிடம் பேசிக் கொண்டிருந்ததை அவர்கள் என்ன செய்தார்கள்? ஆலய தலைவர்கள், இவர் என்ன செய்தார்? ஓய்வு நாளில் இத செய்து, இந்த வேலையை செய்து ஓய்வு நாளை அவர் என்ன செஞ்சிட்டாரு? மீறி விட்டார்.
பழியை சுமைத்தினார்கள். இதை அவர்கள் ஒரு வேலையாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அந்த வாயிலிருந்து புறப்படுகிறதான அந்த புனிதமான அந்த வார்த்தைகள், வலிமையான அந்த வார்த்தைகள் அவளிடத்தில் சென்று அது அவளை விடுதலைப்படுத்தியது. அதை இவர்கள் அவர் செய்த வேலையாக, அவர் கொடுத்த சொஸ்தத்தை, அவரிலிருந்து வெளிப்பட்ட அந்த வல்லமையினால் அவர் பெற்ற சொஸ்தத்தை அவர் வேலை ஓய்வு நாளில் செய்ததாக அவரிடத்தில் அவர் மீதாக பழி சுமத்தினார்கள். மேலும் ஆலய தலைவன் அதை சுகம் பெற்றது, அவள் அந்த சுகம் பெற்றதை ஒரு வேலையாகவும், அந்த வேலையை அவர் பரிசுத்தமான ஓய்வு நாளில் செய்ததாகவும், அந்த நிலையில் அவர் ஓய்வு நாளை என்ன செய்து விட்டார், மீறி விட்டார் என்று அவர் மீதாக பழி சொன்னார்கள். கிறிஸ்து அந்த ஓய்வு நாளில் செய்தது, தன்னுடைய பிரசங்கம் முடிந்த மாத்திரத்தில் அவளை பார்த்தார். அவள் பெற்ற அந்த விடுதலையை அவர் கண்டார். இப்பொழுது அவளை அழைத்தார். மூன்றாவதாக அவர், நீ விடுதலை பெற்று விட்டாய். அவள் பெற்ற விடுதலையை, உன் விலகினத்திலிருந்து நீ பெற்ற அந்த விடுதலையை அவர் என்ன செய்யறாரு, நீ விடுவிக்கப்பட்டாய் என்றார். எப்படி இந்த ஒரு அனுபவம் ஓய்வு நாள் விதி மீறலாகும்? It was Sabbath routine order. It was the Sabbath routine order of service, preaching and praising. இதைத்தான் அவர் அங்கு செய்தார். அப்பொழுது அந்த ஆலய தலைவர் என்ன செய்கின்றார், மற்ற 6 நாட்களில் செய்யப்படும் நம்முடைய ஜீவனத்திற்காக செய்யப்படக்கூடிய வேலையாக அதற்கு அவர் கிறிஸ்து செய்ததை ஒப்பிட்டு 14வது வசனம் என்ன சொல்கின்றது, ஜெப ஆலய தலைவன் கோபம் அடைந்தான். அவன் கோபம் அடைந்த மாத்திரத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் வரவில்லை. அவன் என்ன செய்கின்றார், ஜனங்களிடத்திற்கு சென்று அந்த ஜனங்களை நோக்கி, எப்படி வேலை செய்கிறதற்கு 6 நாட்கள் உண்டே, நீங்கள் அப்பொழுது வந்து உங்களை நீங்கள் சுகப்படுத்திக் கொள்ளலாமே. Why on Sabbath? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அவன் பேசல. வேதத்தை நன்றாக நீங்க தியானித்து பார்த்தீர்கள் என்றால், அந்த ஆலய தலைவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடமாக வந்து எதுவும் பேசல. அங்கு கூடியிருந்த, அவருடைய வார்த்தையில் வலிமை இருக்கின்றது என்று விசுவாசித்து காத்திருந்த, அவருடைய தூய வார்த்தையிலிருந்து பெற்ற விடுதலையை கொண்ட அநேக மக்கள் அவருக்கு முன்பதாக நிற்கும் பொழுது அந்த ஜனங்களை அழைத்தவன சொல்றார், ஓய்வு நாளில் இந்த வேலையை ஏன் நீங்கள் செய்கின்றீர்கள்? அவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் அந்த கேள்வியை கேட்கல. அவரை கடிந்து கொள்ளவும் இல்லை. ஏனென்றால் அவனுக்கு நன்றாக தெரியும், கிறிஸ்து ஓய்வு நாளை மீறவில்லை. கிறிஸ்து அந்த ஆலயத்திற்குள் வந்த நிமிடம் முதல் கடைசி நிமிடம் வரை அவன் எல்லாவற்றையும் பார்த்துக் கொண்டிருந்தான். அங்கு ஓய்வு நாளின் விதி மீறல் எங்கும் காணப்படவில்லை என்பது அந்த ஆலய தலைவருக்கு நன்றாக தெரியும். முதலாவதாக ஓய்வு நாளில் கிறிஸ்து பிரசங்கித்துக் கொண்டிருக்கும் பொழுது அவள் பெற்ற சுகத்தை, விடுதலையை ஒரு வேலையாக பாவித்து குற்றப்படுத்தினான். இரண்டாவதாக அவள் விடுதலை பெற்றதை ஒரு வேலையாக பொருட்படுத்திய அந்த ஆலய தலைவன் அந்த வேலையை அவர் ஓய்வு நாளில் செய்தார். சுகப்படுத்துதலை அவன் வேலையை என்று பொருள் எடுத்துக்கொண்டான், குற்றம் சாட்டினான். அந்த சுகம் கொடுக்கக்கூடிய அந்த வேலையை அவர் ஓய்வு நாளில் செய்தார் என்று இரண்டாவது குற்றத்தை அவர் மீது சுமத்தினான். அவரை குற்றம் காண வேண்டும் என்றே துடித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த ஆலய தலைவர்கள், அவரிடத்தில் என்ன குற்றம் காணப்படும் என்று அவர் பின்பாக சென்று கொண்டிருந்த பரிசேயர்கள், வேதபாரகர்கள், மேசியாவாக அவரை ஏற்றுக்கொள்ளாதவர்கள்,
நாளில் எப்பொழுதும் செய்யும் போதனையால் பிரசங்கித்தால் அவருடைய வார்த்தையினால் அவர்கள் பெற்ற விடுதலையை ஓய்வு நாளில் செய்த குற்றம், ஓய்வு நாள் மீறல், violation of Sabbath keeping. ஓய்வு நாளுக்கும் ஆண்டவராய் இருக்கிறேன் என்று சொன்ன கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஓய்வு நாளில் அவர் வைத்திருந்த அந்த அந்த அதிகப்படியான நம்பிக்கை, ஓய்வு நாளில் ஆச்சரிப்பு அவருடைய உள்ளத்தில் எப்படியாக இருந்தது என்றால், தன்னுடைய மரணம் சம்பவிக்கும் பொழுது கூட நான் ஓய்வு நாளை மீறக்கூடாது என்று சொல்லக்கூடிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எப்படி ஓய்வு நாளை மீறுவார்? தேவனுக்கு பிரியமானவர்களே, ஓய்வு நாளை எப்பொழுதும் உயர்த்தி பிடிக்கக்கூடிய கிறிஸ்து ஓய்வு நாளில் எந்த மீறுதலையும் செய்யவில்லை என்று he did not make any self defense. அவர் தன்னிலை விலக்கம் அவர்களுக்கு கொடுக்கவில்லை. அதே நேரம் அவர் தன்னை நியாயப்படுத்தவும் தவறவில்லை. ஓய்வு நாளில் அவர் நான் ஓய்வு நாளில் செய்தது தப்பு, நான் அந்த தப்பை செய்யவில்லை என்று அவர் தன்னை நியாயப்படுத்தவும் இல்லை. அதே நேரத்தில் தேவனுக்கு பிரியமானவர்களே, அவர் தன்னை நியாயப்படுத்தவும் தவறவில்லை. சொல்றார், அதே அதிகாரத்தில் 15வது வசனத்தை எடுத்துக்கொள்வீர்கள் என்றால், மாயக்காரரே, you hypocrites, உங்களில் எவனும் ஓய்வு நாளில் தன் எருதையாவது கழுதையாவது தொழுவத்தில் இருந்து அழைத்துக் கொண்டு போய் தண்ணீர் காட்டுவான் அல்லவா? செய்வீங்க அல்லவா? பள்ளத்தில் விழுந்த உங்களுடைய மிருக ஜீவன்களை விடுவிக்க மாட்டீர்களா? அந்த மிருக ஜீவன்களுக்கு நீங்கள் பாராட்டக்கூடிய அந்த முக்கியத்துவத்தை, அவைகள் மீது நீங்கள் வைத்திருக்கக்கூடிய அந்த பாரத்தை, 18 வருடங்களாக உங்களோடு கூட இருக்கக்கூடிய, பாடுகளை அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய, தன்னுடைய ஜீவியத்தை இருள் சூழ்ந்த நிலையில் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அந்த ஸ்திரீயின் மீது உங்களுக்கு செலுத்துவதற்கு மனதில்லையா? அவள் உங்களோடு கூட இருக்கின்றாள். நிமிர்ந்து உலகத்தையும் நிமிர்ந்து இந்த பரத்தையும் பார்க்கக்கூடிய நிலையில் இல்லாமல் அவள் வெளியே எங்கே இருக்கல. She is one among you. உங்களோடு இருக்கிறாள், பெரும் பாடுகளோடு இருக்கின்றாள், பலகீனப்பட்டவளாக இருக்கின்றாள். அந்த மிருக ஜீவன்களுக்கு காட்டக்கூடிய அந்த பரிவை, பாசத்தை அவள் மீது காட்டக்கூடாதா? அவள் யார்? உங்களுடைய முற்பிதாவாகிய ஆபிரகாமின் குமாரத்தி அல்லவா? Is she not the daughter of Abraham, their father? அவள் ஆபிரகாமினுடைய குமாரத்தி ஆயிற்று. 18 வருடங்களாக இருளில் தள்ளப்பட்டு பலவிதமான பாடுகளை பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய அவள் மீது உங்களுக்கு பரிவு இல்லையா? உங்கள் தொழுவத்தில் இருக்கக்கூடிய எருதையையும் கழுதையையும் அவிழ்த்துக் கொண்டு போய் அதற்கு தண்ணி காட்டுகிறது இல்லையா? நீங்க அவற்றின் பசிப்போக்க அவைகளுடைய கட்டுகளை அவிழ்க்கிறது இல்லையா? நீங்க ஓய்வு நாளில் அவைகளின் தாகம் தீர்ப்பதற்கு நீங்கள் முற்படுகிறது இல்லையா? அவைகளின் கட்டுகளை, அவைகளினுடைய கட்டுகளிலிருந்து அவைகளை விடுவித்து அவைகளுக்கு தண்ணீர் காட்ட அழைத்து செல்லுகின்றீர்களே. 18 வருடங்களாக பலவீனத்தோடு பலவீனத்தினால் கட்டப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஸ்திரீயை ஏன் நீங்கள் கட்டவிழ்க்கவில்லை? மிருகங்களை கட்டவிழ்க்கின்றீர்களே. அந்த மிருகங்கள் மீதாக நீங்கள் வைத்திருக்கக்கூடிய அந்த பாரம் ஏன் இந்த ஸ்திரீயின் மீது உங்களுக்கு இல்லை? இவள் யார்? உங்களுடைய பிதாவாகிய முற்பிதாவாகிய ஆபிரகாம்
ஆபிரகாமின் குமாரத்தி அல்லவா? நீங்கள் குமாரர்கள் என்றால் அவள் குமாரத்தி அல்லவா? She is of your word. தேவனுக்கு பிரியமானவர்களே, நீங்கள் அவளை கவனிக்காததினால், since you have not taken any step to get her relieved, I initiated it. நீங்கள் செய்யாத ஒன்றை நான் அல்ல, நான் செய்த பிரசங்கம், என்னிலிருந்து வெளிப்பட்ட அந்த வார்த்தைகள், வலிமையான அந்த வார்த்தைகள், வல்லமையான அந்த வார்த்தைகள் அவளை சுகப்படுத்தியது, அவளுடைய கட்டுகளை அவிழ்த்தது. எப்படியாக நீங்கள் உங்களுடைய எருதுகளுக்கு தண்ணீர் காட்டுபடியாக செல்லுகின்றார்களோ அதே போன்ற அந்த கூனியாக இருந்த அவளை கட்டவிழ்த்து ஜீவ தண்ணீரை காட்டும்படியாக, அவளுக்கு ஜீவனை கொடுக்கும்படியாக, ஜீவ தண்ணீர் ஆகிய அந்த சத்தியத்தை போதிக்கும்படியாக நான் வந்து ஜீவ தண்ணீர் ஆகிய அந்த போதகத்தை, அவளுடைய கட்டுகளில் இருந்து அவளை விடுவித்து அந்த போதகத்தை, அந்த ஜீவ தண்ணீரை நான் அவளுக்கு என்ன செஞ்ச காட்டினேன். நீங்கள் மிருகங்களுக்கு காட்டக்கூடியதை இவனுக்கு காட்டவில்லை, ஆனால் நான் என்ன செய்த காட்டினேன். அவளது பாவ கட்டுகளை அவிழ்த்து பூமியை மாத்திரம் தன்னுடைய வாழ்க்கையில் பார்த்துக் கொண்டிருந்த அவளை பரத்தை பார்க்கும்படியாக அவளுடைய கூடை நான் நிமிர்த்தினேன். அது தவறா? அந்த விடுதலையை அவள் என்னுடைய பிரசங்கத்தின் மூலமாக பெற்றாள். என்னுடைய வாயிலிருந்து வெளிவரக்கூடிய அந்த வலிமையான வார்த்தைகளின் மூலமாக அவள் பெற்றாள். நான் செய்தது அந்த ஓய்வு நாளில் வேலை அல்ல, என்னுடைய ஊழியம். It is my ministry. What is my ministry? To preach the gospel to the people who are in darkness, who are in need of salvation. ரட்சிப்பை நாடி இருளில் இருக்கக்கூடியவர்களுக்கு என்னுடைய வார்த்தையை அவர்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியாக நான் என்ன செஞ்ச அந்த ஓய்வு நாளில் என்னுடைய வேலையாகிய அந்த அந்த சொஸ்தப்படுத்துதலை செய்தேன். It is not the work as you see, as you perceive. It is a ministry that I have come for. இது ஊழியம். இருளில் இருக்கக்கூடியவர்களுக்கு வெளிச்சத்தை காட்டக்கூடிய, தாகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு நீரை காட்டக்கூடிய, தாகத்தை தீர்க்கக்கூடிய, இருளில் இருப்பவர்களை வெளிச்சத்திற்கும், தாகத்தில் இருப்பவர்களை தாகம் தணிப்பதற்கும் கொண்டு வரக்கூடிய முயற்சி. இட் இஸ் மினிஸ்ட்ரி. அதை செய்வதற்காகத்தான் நான் இந்த பூகலகத்திற்கு வந்தேன். அவருடைய கூன் நிமிர்ந்தது. என்னுடைய வாயிலிருந்து உதிர்த்த அந்த சத்தியத்தை அவள் ஏற்றுக்கொண்டதினால், the one who accepts what I say, what the truth I preach, அவர்கள் விடுவிக்கப்படுவார்கள். அதுவும் என்னுடைய பிரசங்கத்தினால், என் வார்த்தைகளில் இருந்த வலிமையினால் அவர்கள் என்ன செய்தால் விடுவிக்கப்பட்டால் அவ்வாறாகவே எல்லாரும் விடுவிக்கப்படுவார்கள். That is my ministry. நீ உன்னுடைய பாடுகளிலிருந்து மன்னிக்கப்பட்டு விட்டாய் என்று மாத்திரம்தான் நான் என்ன செஞ்சேன் சொன்னேன். What has already happened to you, what the deliverance that you have to get, you have got. அதைத்தான் நான் சொல்ல வந்தேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தின் பாவங்களுக்காக அந்த ஈன குருசிலே தொங்கி
அவருடைய சரீரங்கள் பீக்கப்பட்டு அவருடைய சரீரத்தில் இருக்கக்கூடிய ரத்தம் பெருக்கெடுத்து இந்த உலகத்தின் பாவங்களை கழுவிற்று. அவர் sins were forgiven on the cross. உங்களுடைய பாவங்களை மன்னிப்பதற்காகவே நான் என்ன செஞ்ச அந்த ஈன குருசில் தொங்கினேன். என்னுடைய ரத்தத்தை சிந்து உங்களை மீட்டுக் கொண்டேன். ஏற்கனவே நீங்கள் மீட்கப்பட்டீர்கள் என்று, நீ விடுவிக்கப்பட்டாய் என்று அந்த ஸ்திரீயிடத்தில் அவர் சொன்னது ஒன்று இந்த உலகத்திற்கு சொல்லுகின்றார். You are already redeemed, delivered. அதை சொல்லுவதற்காகத்தான் தேவனுக்கு பிரியமானவர்களே, இன்றைக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய சீஷர்களையும் அவருடைய பின்னடியார்களாகிய உங்களையும் என்னையும் படைத்திருக்கிறார். It is just to say that the sinner is given a forgiveness. பாவிகளாகிய உங்களுக்கு உங்களுடைய பாவம் மன்னிக்கப்பட்டது என்பதை நீங்க உலகத்தில் போய் சொல்லுங்க. இதைத்தான் இந்த கூடியின் மூலமாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கும் எனக்கும் சொல்லுகின்றார். அநேக நேரங்களில் இன்றைய கிறிஸ்தவ உலகத்தில் பாவத்தை தாங்கள் மன்னிப்பது போன்றும், தங்களால் பாவத்தை மன்னிக்க முடியும் என்பது போன்றும், இருளில் இருக்கக்கூடியவர்களை வெளிச்சத்திற்கு தாங்கள் தான் கொண்டு வருகின்றேன் என்றும், இந்த உலகத்தில் மனிதன் மேன்மை பாராட்டி கொண்டிருக்கின்றான். ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களையும் என்னையும் ஏன் அடைத்தார்? அவர்கள் ஏற்கனவே விடுவிக்கப்பட்டு விட்டார்கள். You don't need to do anything. They are delivered. Their sins are forgiven by the blood of the Lamb. அதைத்தான் நீ போய் சொல்லணும். அவங்களை மன்னிக்கிறதுக்கு பாவ மன்னிப்பு சீட்டு கிட்ட எல்லாம் வச்சுக்கிட்டு எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காது. You have no right. You are there to tell them that they are delivered. அவர்கள் விடுவிக்கப்பட்டு விட்டார்கள். அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த ஈன குருசில் தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுது அவர் சிந்திய ரத்தத்தினால் அந்த விடுதலை கிடைத்தது என்பதை மாத்திரம் நீ போய் சொல்லு. Don't take any credit for yourself. இந்த நாட்களிலும் கிறிஸ்தவத்தில் சாத்தான் இதைத்தான் செய்து கொண்டிருக்கின்றான். ஓய்வு நாளின் ஆசிரிப்பை வைத்துத்தான் எல்லாத்தையும் விட்டுட்டான். எல்லாவற்றையும் இப்போது சத்துருவாகிய சாத்தான் விட்டுட்டான். இன்றைக்கு கிறிஸ்தவ உலகத்தை திசை திருப்ப வேண்டும் என்றால் ஒன்றே ஒன்று, அது வேற எதுவும் இல்லை, அந்த ஓய்வு நாளின் ஆச்சரிப்பு. ஓய்வு நாளின் ஆச்சரிப்பு கருத்த காரியத்தில் அவன் என்ன செய்தான்? ஓய்வு நாளுக்கும் ஆண்டவராக இருக்கின்றேன் என்று சொல்லக்கூடிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையே குற்றம் சாருகின்றான். எப்பொழுதெல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஓய்வு நாளில் தன்னுடைய பிரசங்கத்தின் மூலமாக, சத்தியத்தின் மூலமாக, தன்னுடைய வாயிலிருந்து உதிர்கிறதான அந்த வலிமையான வார்த்தைகளின் மூலமாக கிடைக்கப் பெறுகின்ற அந்த சொஸ்தம் அனுபவத்தை அவருக்கு எதிராக, அவர் ஓய்வு நாளை மீறிவிட்டார் என்று சொல்லக்கூடிய நிலையில அவளை குற்றப்படுத்துவதற்கு பிரயாசப்படுகின்றான். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையே இந்த ஓய்வு நாளை வைத்து அவன் குற்றப்படுத்துகிறான் என்றால், தேவனுக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த ஓய்வு நாளை வச்சு என்னவெல்லாம் உங்களிடத்தில் நிறுத்தம் செய்ய மாட்டான். ஓய்வு நாளின் சத்தியம் அறியாத இந்த கிறிஸ்துவ உலகத்தில் என்னவெல்லாம் அவன் செய்ய மாட்டான். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையே ஓய்வு நாளை வைத்து அவன் என்ன செய்தான்? வருளை விழும்படியாக பிரயாசப்பட்டான். இன்றைய நாளில் அதைத்தான் செய்கின்றான். ஓய்வு நாளை வச்சுதான் இன்றைய கிறிஸ்துவ உலகத்தை தன்னண்டை ஈர்க்கும்படியான பிரயாசங்களில் அவன் ஈடுபடுகின்றான். என்ன சொல்றான்? ஓய்வு நாளை வைத்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குற்றம் கண்டுபிடித்த அவன் ஓய்வு நாளின் ஆச்சரிப்பை வைத்து கிறிஸ்துவையே குற்றப்படுத்திய அந்த சாத்தான் இன்றைய
நாட்களில் அந்த ஓய்வு நாளே ஒழிந்து போயிற்று என்று சொல்லுகின்றார். ஓய்வு நாளை வச்சு அவரை குற்றப்படுத்தினார். ஓய்வு நாளை வைத்து எவ்வளவு தூரத்திற்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை எல்லாருடைய மனங்களிலும் அவரை புறம் தள்ளுபடியான செயல்களில் அவன் ஈடுபட்டானோ அவை அனைத்தையும் ஓய்வு நாளில் வச்சு தான் செய்தார். இப்பொழுது என்ன சொல்றா, அந்த ஓய்வு நாளை, எந்த ஓய்வு நாளை வைத்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அவன் குற்றப்படுத்தினானோ அந்த ஓய்வு நாளை இந்த நாட்களில் கிறிஸ்தவத்தில் அவன் என்ன செய்கிறான், இது ஒழிந்து போயிற்று. It has been already abolished. அந்த ஓய்வு நாளை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த கற்பனையில் 4வது கற்பனையாக இருக்கக்கூடிய அந்த ஓய்வு நாளை என்ன செஞ்சாரு, கற்பனையை அந்த சிலுவையில் அறைந்தது போன்று. எப்பொழுது அந்த சிலுவையில் அந்த கற்பனையிலே அவர் அறைந்தாரோ அந்த நாளில் தானே ஓய்வு நாளும் ஒழிந்து போயிற்று. அதோடு விட்டுட்டானா, அது நம்மை இந்த நாட்களில் கட்டுப்படுத்துவது இல்லை. It has no power to rule over us. ஓய்வு நாள் ஒழிந்து போயிற்று. அதை கிறிஸ்து தன்னுடைய சிலுவையில் என்ன செஞ்சிட்டாரு, அறைந்து போட்டு விட்டார். 2வது 3வது அவன் என்ன செய்கின்றான், அந்த ஓய்வு நாள் நம்மை ஒருபொழுதும் கட்டுப்படுத்துவது இல்லை. We are not under the law. இந்த ஓய்வு நாள் ஒருபொழுதும் உங்களையும் என்னையும் கட்டுப்படுத்துவதில்லை. அதோடு விட்டானா, தேவனுக்கு பிரியமானவர்களே, அந்த ஓய்வு நாளுக்கு இணையான ஒரு நாளை கொண்டாந்து வச்சான். ஓய்வு நாளுக்கு இணையான இன்னொரு நாளையும் கொண்டாந்து வச்சிட்டான். ஓய்வு நாளினுடைய மகத்துவத்தை எதுக்கு கொடுக்கிறா, எதுக்கு கொடுத்தா இந்த கிறிஸ்து உலகம் ஒற்றுக்கொள்ளுமோ அந்த நாளை அவன் கொண்டாந்து வைக்கிறான். எந்த நாளே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சாரு, உயிர்த்தெழுந்த நாள். நியூ கவர்னன்ட். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த நாளை அந்த பரிசுத்தமான ஓய்வு நாளுக்கு இணையாக. ஓய்வு நாள் என்ன, சிருஷ்டிப்பிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து 6 நாளும் உலகத்தின் சகலத்தையும் படைத்து 7ஆம் நாளை அவர் ஆசீர்வதித்து அந்த நாளை அவர் பரிசுத்தப்படுத்தி அந்த நாளில் நீங்கள் யாதொரு வேலையும் செய்யக்கூடாது என்ற கட்டளையையும் கொடுத்து எப்ப செஞ்சார், இத ஏதேனிலேயே செஞ்சிட்டார். மனுஷன் படைக்கப்பட்ட அந்த நாளிலேயே அவர் செய்துட்டார். இவங்க என்ன சொல்றாங்க, அதற்கு பிறகு எத்தனையோ நூற்றாண்டுகளுக்கு பிறகு வந்த அந்த யூதர்களுக்குரிய நாள் என்று சொல்லுகிறார்கள். சிருஷ்டிப்புல யூதம் எங்க இருந்தா, யூதர்களுடைய ஓய்வு நாள் என்று சொல்லுகின்றார்கள். சாத்தா அப்படி மாற்றி போடுகின்றார். சிருஷ்டிப்பில் தான் படைத்த மனுஷனுடைய கரத்தில் அவர் கொடுத்தார், ஆசீர்வதித்து கொடுத்தார், பரிசுத்தப்படுத்தினார், அதை ஆசீர்வதிக்க வேண்டும் என்ற கட்டளையை கொடுத்தார். அந்த கட்டளையை கொண்டது எங்க வச்சார் தெரியுமா, தேவன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு என்று எழுதி கொடுத்த அந்த பிரமாணத்தில் வச்சார். 4வது கற்பனையாக அந்த கற்பனைகளில் மையம் ஓய்வு நாள், கற்பனைகளின் இதயம் ஓய்வு நாள். அந்த கற்பனையை அந்த ஓய்வு நாளே இல்லை என்றும், அவைகள் அது நம்மை கட்டுப்படுத்துவதில்லை என்றும், அது ஒழிந்து போயிற்று என்றும் சத்துருவாகிய சாத்தான் இந்த கிறிஸ்தவ உலகத்தில் பிரகண்டனப்படுத்திக் கொண்டிருக்கிறார். இந்த கிறிஸ்தவ உலகம்
90% அதைத்தான் நம்பிக்கொண்டிருக்கின்றது. ஓய்வு நாளை தன்னுடைய மரணத்தின் பொழுது கூட ஆசரித்த கிறிஸ்து, ஓய்வு நாளுக்கும் ஆண்டவராக இருக்கின்றேன் என்று சொன்ன கர்த்தராக இயேசு கிறிஸ்து, அது எவ்வளவு தூரத்திற்கு உயர்த்தி பிடிக்க முடியுமோ அவ்வளவு தூரத்திற்கு உயர்த்தி பிடித்தார். சீஷர்கள் உயர்த்தி பிடித்தார்கள் ஓய்வு நாளை. ஆதி திருச்சபை உயர்த்தி பிடித்தது ஓய்வு நாளை. எப்பொழுது மாற்றப்பட்டது, எப்பொழுது இந்த ஓய்வு நாளின் மாற்றம் ஏற்பட்டது என்று சரித்திரத்தில் நம்ம எல்லாரும் பார்க்கலாம். அநேக நேரங்களில் இந்த ஓய்வு நாள் மாற்றத்திற்கான சத்தியத்தை நான் பிரசங்கித்திருக்கின்றேன். ஆதியிலே பரத்தில் காணப்பட்ட ஓய்வு நாள் ஏன் பரிசுத்தமானது, ஏன் விசேஷமானது? அந்த ஓய்வு நாள் ஆதியிலே இந்த மனுஷன் படைக்கப்படுவதற்கு முன்பதாகவே பரலோகத்தில் காணப்பட்ட ஓய்வு நாள். It was there already in heaven. அதைத்தான் கர்த்தராகிய தேவன் என்ன செஞ்சாரு? மனுஷனுடைய கருத்துல பரிசுத்தப்படுத்தி இங்க பரிசுத்தமாக அது இருக்க வேண்டும் என்பதற்காக பரிசுத்தம், ஏற்கனவே பரிசுத்தப்படுத்தப்பட்ட நாள் அதை என்ன செஞ்சாரு? மனுஷனுடைய கரத்துல கொடுக்கும் பொழுது உன்னதமாக அதை என்ன செய்தார்? கொடுத்தார், பரிசுத்தப்படுத்தி. பரத்திலே காணப்பட்ட நாள். இன்னொன்னு வேதம் என்ன சொல்லுகிறது? நாம் பரத்திற்கு போகும் பொழுது நம்மோடு இந்த உலகத்திலிருந்து ஒன்றும் வராது. நம்மோடு இந்த உலகத்திலிருந்து ஒன்றே ஒன்று வரும் என்றால் அது ஓய்வு நாள் மாத்திரமே. வெளிப்படுத்தல் 21:22 பரத்துல தேவ ஆலயத்தை நான் காணவில்லை. யோவான் சொல்றா, அங்கும் இங்குமாக சுற்றி பார்த்தேன், பரத்துல என்ன போல இருந்துச்சு, ஆனால் பரத்துல என்ன இல்ல, ஆலயம் இல்ல. ஏன் ஆலயம் இல்ல? சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தரே, ஆட்டுக்குட்டி ஆனவருமாவே அங்கு ஆலயமாக இருக்கின்றார்கள். அவனைத்தான் ஆலயம். தேவனுக்கு பிரியமானவர்களே, எதையெல்லாம் நான் பார்த்தேன், நான் எதையெல்லாம் அங்கு இருக்கும் என்று பார்த்தேனோ அதெல்லாம் அங்க இல்ல. ஆலயம் இருக்கும் என்று பார்த்தேன், அங்க இல்ல. அவர் சொல்லிட்டாரு, தேவனாகிய கர்த்தர் ஆலயம், ஆட்டுக்குட்டியான ஒரு ஆலயம், நாங்க தாங்க ஆலயமா இருப்போம். அப்படி என்றால் என்னதான் அங்க இருக்கோம்? வேதம் சொல்லுது. வேதம் பரலோகத்தில் நீங்களும் நானும் போகும் பொழுது அங்க எதை இருப்பதாக காண்போம் தெரியுமா? ஆலயம் இருக்காது, ஆனால் ஓய்வு நாள் இருக்கும். ஏசாயாவின் புத்தகம் 66 அதிகாரம் 23 வசனத்துல நம்மோடு வரக்கூடிய ஒன்று என்றால் நம்முடைய கரத்தில் ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்தி கொடுத்த ஒன்று, நம்மோடு வரக்கூடிய ஒன்று எதுவென்றால், அந்த வசனம் என்ன சொல்றது? 66:23 வசனத்துல, ஓய்வு நாள் தோறும் மாத தோறும் மாமிசமான யாரும் என்ன செய்வாங்க? வருவாங்க. அந்த ஓய்வு நாள்ல வருவாங்க. எங்க வருவாங்கன்னா, தேவனாகிய கர்த்தரும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கக்கூடிய இடத்திற்கு வருவார்கள். அதுதான் ஆலயம். வாரம் ஒரு முறை என்ன செய்வாங்களா? அவருடைய பரிசுத்த பாதத்தண்டில் வருவார்கள். அந்த நாள் எந்த நாள்? ஓய்வு நாள். தேவனுக்கு பிரியமானவர்களே, அங்கு தொழுகை உண்டு. எது இருக்கோ இல்லையோ, ஆலயம் இல்லாவிடனும் தேவன் இருப்பாரு. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவாகிய ஆட்டுக்குட்டியானவர் அங்கு இருப்பார். அங்கு தொழுகை இருக்கும். அந்த தொழுகை எப்பொழுது நடைபெறும்? வாரந்தோறும் பரிசுத்தமானது ஓய்வு நாளில். பரிசுத்தமானது ஓய்வு நாளில், உயிர்த்தெழுந்த நாளில் அல்ல.
இட் இஸ் கான். உயிர்த்தெழுந்த நாளில் அல்ல, என்றுமே அழியாத நிலையில் தேவன் தன் நம்முடைய கரங்களில் கொடுத்திருக்கக்கூடிய அந்த பரிசுத்தமான நாளில் தொழுகை செய்வார்கள். அந்த நாள் மாத்திரம் நம்மோடு வரக்கூடியது. சிருஷ்டிப்பிலே ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்தி நீங்களும் ஆசிரியுங்கள் என்று தேவன் கட்டளை கொடுத்த அந்த ஓய்வு நாள், அந்த ஓய்வு நாளைத்தான் யுக நெடுகிலும் சத்ருவாகி சாத்தான் அந்த ஓய்வு நாளைத்தான் என்ன செய்யறான்? He is trying to attack. அந்த ஓய்வு நாளை உங்களிடத்திலிருந்து பிரிச்சுட்டான்னா நீங்களும் நானும் பர்வதத்துக்கு செல்ல முடியாது. அங்கே தொழுகை செய்ய வேண்டும் என்றால் அந்த தொழுகை செய்வதற்கான நாளை இங்கு நாம் பூலோகத்திலே தொழுகை செய்யும் நாளாக ஆச்சரித்தோம் என்றால் மாத்திரமே நாம் பரலோகத்திற்கு செல்ல முடியும். Our spiritual deformity should now be strengthened. நம்முடைய ஆவிக்குரிய நிலையிலே இருக்கக்கூடிய பலகீனம் நிவர்த்தி செய்யப்பட வேண்டும். எப்படி நிவர்த்தி செய்யப்படும்? கிறிஸ்து கூறுவதை, கிறிஸ்துவுடைய வாயிலிருந்து உதரக்கூடிய வார்த்தைகளினால், அவர் போதிக்கக்கூடிய போதகத்தினால், அவர் நமக்கு சொல்லக்கூடிய சத்தியத்தினால் we can strengthen ourselves. எப்படி இந்த கூனி அவருடைய வாயிலிருந்து வெளிப்பெறுகிறதான அந்த வார்த்தையினால் அவள் நிமிர்ந்து நின்றாலோ, பரத்தை பார்ப்பதற்கு ஏறாக அவள் தன்னை தகுதிப்படுத்திக் கொண்டாலோ, அந்த தகுதியை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் தேவனுக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை இங்கு வேதம் என்று சொல்கிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாரோ அது போன்று ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் என்னுடைய சிலுவையை சுமத்துக் கொண்டு அவன் என்ன செய்யணும்? பின்பற்ற வேண்டும். ஒருவன் என்னுடைய பிதாவை செல்ல வேண்டும் என்றால் அவன் என்ன செய்யலாம்? வாசல் வழியாக பிரவேசிக்க வேண்டும். அந்த கற்பனைகள், அந்த கற்பனைகளின் மையமான ஓய்வு நாள், அந்த கற்பனைகளின் மையமான ஓய்வு நாள். இந்த நாட்களில் இந்த உலகத்தில் அந்த ஓய்வு நாளில் நீங்களும் நானும் ஆசிரிக்கக்கூடிய பழக்கத்தை உடையவர்களாக இருந்தோம் என்றால் தான் அந்த பரலோகத்தில் சென்று வாரந்தோறும் தேவனுடைய சமூகத்தில் ஆலயம் இல்லாத அந்த தேவனுடைய சமூகத்தில் இந்த ஓய்வு நாள் மாத்திரம் இருக்கும். அந்த பழக்கத்தை இந்த நாட்களில் நாம் ஏற்படுத்திக் கொள்ளவில்லை என்றால் அந்த பரத்திற்கு நாம் செல்லவும் மாட்டோம், அவருடைய சமூகத்தில் கூடுவதற்கான பாக்கியத்தை பெறவும் மாட்டோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரமாக வரப்போகின்றார். அவர் வரும் அந்த நாளிலே தேவனுக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய வாயிலிருந்து உதிர்த்த அந்த வார்த்தையின் நிமித்தமாக தன்னுடைய கூனை நிமிரச் செய்து கொண்ட அந்த கூனியை போன்று நீங்களும் நானும் அமர்ந்திருப்போம் என்றால் அவர் சொல்லக்கூடிய சத்தியத்தை, திருச்சபையினுடைய பாரம்பரியங்களே அல்ல, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய நாவிலிருந்து புறப்படுகிறதான அந்த சத்தியத்திற்கு நாம் கீழ்ப்படிந்து நடந்தோம் என்றால் we can straighten ourselves. நம்முடைய பாவத்தினால், நம்முடைய மீறுதலினால் ஏற்பட்ட அந்த கூனிலிருந்து நாம் என்ன செய்வோம்? நிமிருவோம். அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுக்கக்கூடிய சத்தியத்தினால் மாத்திரம்தான். அவர் வரும் அந்த நாளிலே இதோ இவருக்காக காத்திருந்து இவருடைய ரட்சிப்பிலே களி கூறும் என்று சொல்லக்கூடிய குற்றத்தாருடைய நீங்களும் நானும் காணப்பட இந்த அருமையான சத்தியம் நம்முடைய உள்ளங்களில் ஆழமாக பதியவும், இந்த சத்தியத்தின் பிரகாரம் ஓய்வு நாளில் மகத்துவத்தை அறிந்தவர்களாக நீங்களும் நானும் கடந்து செல்லவும் தேவன் நமக்கு தயவு செய்வாராக. ஆமென். எங்களை அன்பால் நேசித்து வழிநடத்தும் பரிசுத்தமிக்க பரம்பிதாவே, உங்களுடைய தூய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளில் தேவரே உங்களுடைய ஆவியானவரை கொண்டு எங்கள் உள்ளங்களில் பேசிய வார்த்தைகளுக்காக நாங்கள் நமக்கு ஸ்தோத்திரங்களையும் துதிகளை வேறெடுக்கின்றோம். வல்லமையான தெய்வம், வலிமையான வார்த்தைகளின் மூலமாக நீர் எங்களோடு பேசுகின்றீர். அவைகள் எங்களை விடுதலை செய்கின்றது என்று இந்த கூனியினுடைய அனுபவத்திலிருந்து நாங்கள் கற்றுக்கொண்டோம். ஐயா, எங்களுடைய திரு சமூகத்திலே படைக்கின்றோம். இந்த சத்தியத்தின் வாயிலாக நாங்கள் மண்டை நெருங்கி சேர்வதற்கேற்ற அனுபவத்தை நாங்கள் பெற்றுச் செல்ல கிருபைத்தார். எங்களை தாழ்த்துகின்ற பெருமையாக்கி உங்களுடைய சமூகத்தில் படைக்கின்றோம்.
சத்தியத்தை ஆங்காங்கு பல்வேறு இடங்களிலிருந்து கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய தேவனுடைய தந்தை பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் அவருடைய குடும்பங்களையும் நீர் ஆசீர்வதித்து உடைய வருகைக்காக காத்திருக்கக்கூடிய அந்த கூட்டத்திலும் உடைய வார்த்தைகளை பெற்று தங்களுடைய பாவ கூலிலிருந்து விடுதலை பெற்றவர்களாக கடந்து வரக்கூடிய கூட்டமாக உங்களுடைய ராஜ்யம் வரும்பொழுது காணப்படக்கூடிய அந்த கூட்டத்திலே நாங்களும் காணப்படக்கூடிய பெரும் பாக்கியத்தை நேர்களுக்கு தந்துவிட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தூய நாமத்தினால் மிகுந்த பாரத்தோடு நாங்கள் ஜெபிக்கின்றவர்கள் அன்பின் பரிசுத்தமிக்க பரம்பிதாவே ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அனுநயிக்கும் சிநேகமும் நம் அனைவரோடு விசேஷமாக இந்த நாளில் இந்த சத்தியத்தை ஆங்காங்கு இணையத்தின் மூலமாக கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொருவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக